Hey, Ameca. Ameca, hey, come on. Are you alright? Are you dreaming? That's okay. Easy. அமெக்காக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவ மனுஷியா இருந்தப்போ அவளுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்பவும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. ஸோ வேலை நேரத்துல இப்படி தூங்கிடுவா. என்னடா லூசு மாதிரி வளர்றேன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஆனா உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் ஃபியூச்சர். இந்த வீடியோ கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். முந்தின நாள் அசிமோ, நேத்து சோஃபியா, இன்னைக்கு அமெக்கா, நாளைக்கு திவ்யா, பிரியா, இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். சரி, ரோபோ மனிதனுக்கு எதற்காக தேவைப்படுது? நம்மளால செய்ய முடியாத கஷ்டமான வேலைகளை செய்யறதுக்கும் அப்புறம் ரிப்பீட்டடா சில விஷயங்களை செய்யறதுக்கும் தான். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாள்ல 10,000 முறை ஒரே விஷயத்த செய்யணும்னா கண்டிப்பா அங்க மனிதன் ஃபெயில் ஆயிடுவான். ஆனா ஒரு ரோபோ எந்த கஷ்டமும் ஃபீல் பண்ணாம, கோவப்படாம, முறுமுறுக்காம அதோட சுவிட்சை ஆஃப் பண்ற வரைக்கும் நிறுத்தாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ரோபோக்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு நம்ம வீட்டு தரைய சுத்தம் பண்ற வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் இந்த மாதிரி ரோபோக்களால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க மனித உடல் அமைப்புல புதுசா வர ரோபோக்கள் தான் கொஞ்சம் அச்சுறுத்தல் விதமா இருக்கு. மனித உடல் அமைப்புல இருக்கிற ஒரு ரோபோ நமக்கு தேவையானு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? பிராக்டிகலி பார்த்தா அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா மனிதன் ஏற்கனவே அந்த உருவத்துல தான் இருக்கான். சோ 2 கால்களையும் கைகளையும் வச்சு பண்ற வேலைகளை ரோபோவை விட மனிதன் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிருவான். உங்ககிட்ட இருக்கிற காரை ஓட்ட ஒரு ரோபோ தேவையா? நோ, கண்டிப்பா தேவையில்லை. கார் எங்க போகணும்னு காரு கிட்ட சொல்லிட்டா அதுவே நம்மள அங்க எடுத்துட்டு போகணும். ஒரு டெஸ்லா கார்ல இருக்கிற ஆட்டோ பைலட் மாதிரி. ஏன்னா காரே ஒரு ரோபோ தான். அப்ப எதுக்கு ஒரு ரோபோ இன்னொரு ரோபோவை கண்ட்ரோல் பண்ணணும்? இப்ப 2 கால்ல நடக்கிற அமெக்கா மாதிரி ஒரு ரோபோ உங்க வீட்டுல இருக்கிற குப்பைகளை கிளீன் பண்றதை விட ஒரு ஆட்டோமேட்டிக் ஃப்ளோர் வேக்யூம் கிளீனர் இந்த வேலையை சிறப்பா செஞ்சிடும். இங்க இந்த ஃப்ளோர் கிளீனர் ஒரு ரோபோட் தான். அப்ப எதுக்குதான் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை உருவாக்குறாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காத்துட்டு இருக்கு. ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கிறான், அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறான், அப்புறம் செத்து போயிடுறான். பல ஆயிரக்கணக்கான வருஷமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உயிர் இந்த பூமியில பிறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. வெறும் 10 மாச டைம்ல இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி ஒரு உயிர் இந்த பூமியை விட்டு பிரியறதும் சில நிமிடங்கள்ல நடந்து முடிஞ்சிருது. இங்க ரொம்பவே வேல்யூபிளா பாக்குற இன்னொரு விஷயம் இருக்கு. மனிதன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அவனுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவனோட நினைவுகள். மனிதன் வாழும் காலத்துல அவன் உருவாக்குற வீடு, அவன் சம்பாதிக்கிற பணம், புகழ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த மனிதன் மட்டும் பூமியில இல்ல. மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு ரிலீஜியஸா பார்த்தா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான தியரிஸ் இருக்கு. அத சிலர் நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா, செத்தவங்க யாரும் நம்ம கிட்ட வந்து செத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லல. ரோபோல ஆரம்பிச்சு ஏன் சாவறத பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது 2க்கும் நடுவுல ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. மனித உடல் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இறந்து அழிஞ்சு போயிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இதை தடுக்க உலகம் ஃபுல்லா இருக்கிற சயின்டிஸ்ட் அவங்களால முடிஞ்ச எல்லா ரிசர்ச்சையும் பண்ணி பார்த்தாங்க. எதுலயுமே சக்சஸ் கிடைக்கல. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, மனித உடலை 500 வருஷத்துக்கு மேல உயிரோட வச்சிருந்தாலும் எந்த யூஸும் இல்லை. ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் பாதுகாத்தாலும் மனித உடல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இறந்துரும். அதுக்கு பதிலா மனித நினைவுகளை பாதுகாக்க முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது இதை விட ரொம்பவே சிக்கலான விஷயம். மனிதனோட உடல் உறுப்புலயே ரொம்ப சிக்கலான வடிவமைப்பை கொண்ட ஒரு பாகம் மூளை. இதுதான் மனிதனோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் சென்டராகவும் இருக்கு. இந்த மூளையோட ஒரு பகுதி தான் நம்மளோட நினைவுகளை சேமிச்சு வச்சிருக்கு. ஒரு பென் டிரைவ்ல டேட்டா சேவ் பண்ற மாதிரி நம்ம மூளையில டேட்டா சேவ் ஆகல. இங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறை கையாளப்படுது. மனிதன் ஒரு குழந்தையா இந்த பூமியில பிறக்கிறான். அவன் பிறந்த உடனே அவனோட மூளை ஒரு எம்டியான பென் டிரைவ் மாதிரி தான் இருக்கு. பூமிக்கு வந்து முதல் மூச்சை விட்டதுல இருந்து அவன் பாக்குற, கேக்குற, உணர்ற எல்லா விஷயங்களும் நினைவுகளா அவனோட மூளையில ஸ்டோர் செய்யப்படுது. இந்த நினைவுகள் அவனோட மூளைக்குள்ள சில நியூரான் பின்னல்களை ஏற்படுத்துது. ஒரு குழந்தை கிட்ட முதலா உங்க முகத்தை காட்டும் போது குழந்தையோட மூளை உங்க முகத்துக்கு ஒரு நியூரான் பின்னலை ஏற்படுத்துது. நீங்க அடுத்த நாள் அதே குழந்தைய மறுபடியும் பார்க்கும்போது இப்ப அந்த குழந்தையோட மூளையால உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியும். சோ நேத்து உங்களை பார்த்த உடனே பின்னி வச்ச நியூரான் பின்னலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது.
மறுபடியும் அடுத்த நாள் அதே குழந்தையை நீங்க பார்த்தா அந்த குழந்தைக்கு உங்க ஃபேஸ் ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். அதாவது அந்த நியூரான் பின்னல் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். இப்ப இந்த குழந்தை உங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட விளையாட ஆரம்பிக்கும். இப்ப அடுத்த நாள் இந்த குழந்தைய உங்களால பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை உங்களை தேட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட மூளையில உங்க ஃபேஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நியூரான் பின்னல் இருக்கு. சோ குழந்தையோட கற்பனையில உங்க ஃபேஸ் வந்துட்டு போகும். அந்த நாள்ல அந்த குழந்தை அடிக்கடி உங்களை பத்தி நினைச்சு பார்க்கும். சப்போஸ் அடுத்த நாளும் நீங்க அந்த குழந்தைய பார்க்கலனா இந்த குழந்தையோட மூளையில உங்க ஃபேஸுக்காக உருவான நியூரான் பின்னல் கொஞ்சமா கலைஞ்சு போக ஆரம்பிக்கும். உங்க ஞாபகங்களும் அந்த குழந்தைக்கு கம்மியாயிடும். அப்புறம் 6 மாசமா அந்த குழந்தைய நீங்க பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த மூளையில உங்க முகத்துக்காக பின்னப்பட்ட நியூரான் பின்னல் மொத்தமா கலைஞ்சு போயிடும். இப்ப உங்க ஞாபகம் அந்த குழந்தைக்கு சுத்தமா இருக்கவே இருக்காது. இததான் நம்ம ஞாபக சக்தின்னு சொல்றோம். நம்ம எதை பார்த்தாலும் கேட்டாலும் உணர்ந்தாலும் சிந்திச்சாலும் இப்படி ஒரு நியூரான் பின்னல் நம்ம மூளையில அந்த விஷயத்துக்காக உருவாக்கப்படுது. அதே விஷயத்த மறுபடியும் பார்க்கும் போதோ கேட்கும் போதோ உணரும் போதோ இந்த பின்னல்கள் ஸ்ட்ராங் ஆகி நினைவுகள் ஆழமா பதிஞ்சிருது. இந்த பின்னல்கள் தான் நினைவுகள். இந்த நியூரான் பின்னல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். நீங்க ஒரு காரை பார்க்கும்போது உங்க மூளையில பின்னப்படும் நியூரான் பின்னலும் அதே காரை நான் பார்க்கும்போது என்னோட மூளையில பின்னப்படும் நியூரான் பின்னலும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சோ என் மூளையோட டேட்டாவை நீங்க எடுத்து பார்த்தாலும் என்னோட நினைவுகளை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் களத்துக்குள்ள குதிக்கிறாரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எலான் மஸ்க். இவரை பத்தி இன்ட்ரோலாம் உங்களுக்கு தேவைப்படாது. அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவரு நியூராலிங்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனில உருவாக்கப்படும் பிரெயின் சிப்ஸ் மனிதனோட மூளைக்குள்ள பொருத்தப்பட்டு பிரெயின்ல நடக்கிற எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மானிட்டர் பண்ணும். பிரெயின் வேவ்ஸை ரீட் பண்ணும். வெளியே இருந்து சிக்னல்ஸை பிரெயின்குள்ளவும் அனுப்பும். சொல்ல போனா ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஐஓ போர்ட் மாதிரி செயல்படுது. இதன் மூலமா விபத்துல சிக்கி கை கால்களை இழந்தவங்களுக்கு பொருத்தப்படும் செயற்கை கை கால்கள் மூளை கூட கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா எலான் மஸ்க் இதோட முடிச்சுக்கல. இந்த நியூராலிங்க் டெக்னாலஜி மூலமா நம்ம பிரெயினோட மொத்த தாட்டையும் டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல சேவ் பண்ணிக்கலாம்னு நம்புறாரு. அதற்கான முயற்சியில ரொம்ப மும்முரமா ஈடுபட்டுட்டும் இருக்காரு. இந்த உலகம் 90% டிஜிட்டலா மாறிடுச்சு. அதாவது நம்ம சாப்பிடுற ஃபுட்டை தவிர மத்த எல்லாமே டிஜிட்டல் தான். டிஜிட்டல் உலகத்துல நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகுது. நீங்க போன் பேசினாலும் சரி, உங்க அக்கௌண்ட்ல இருந்து ₹1 வித்ட்ரால் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு காஃபி குடிச்சாலும் சரி, நீங்க டிஜிட்டலி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றீங்க. உலகத்துல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் நீங்க டிஜிட்டலி எப்படி வாழ்றீங்கன்னு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்க நினைவுகள் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு 50% ஐடியா கிடைச்சிருக்கும். பிளான் என்னன்னா, மனிதன் சாகிறதுக்குள்ள அவனோட நினைவுகளை டிஜிட்டலா மாத்தி அவனோட கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் இறந்துட்டான்னா அந்த நினைவுகளை இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ரோபோட்ஸ்குள்ள அப்லோட் பண்ணி அவன் விருப்பப்படுற வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். நினைவுகள் ஓகே, ஆனா உணர்வுகள் எப்படி இருக்கும்னு நீங்க கேட்பீங்க. மனித உடல் முழுவதுமே உணர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா ஹியூமன் ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கிறதால நம்ம உடலோட எந்த பாகம் தொடப்பட்டாலும் மூளைக்கு உடனடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அந்த டச்சை உணர முடியும். அதே மாதிரி ரோபோக்கும் இந்த உணர்ச்சியை கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்க போன்ல இருக்கிற டச் ஸ்கிரீனை எடுத்துக்கோங்க. இந்த டச் ஸ்கிரீன் உங்க விரல் போனோட எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு போனை உணர வைக்குது. சில ஐபோன்ஸால நீங்க எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கறீங்கன்னு உணர முடியும். ரோபோவோட எல்லா உடல் பாகங்களும் இந்த மாதிரி டச் சென்சிட்டிவ் அறையால கவர் பண்ணப்பட்டா மனிதன மாதிரியே ரோபோவும் ஒரு பொருளை தொட்டு உணர முடியும். டச் வர ஓகே, அப்புறமா இந்த கோபம், நட்பு, பாசம், காதல் இதெல்லாம் எப்படி இருக்கும்? இதுக்கு நானும் ஒரு ஆண்ட்ராய்டா மாறினாதான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, எல்லாருமே இப்படி கிளம்பிட்டா என்ன பண்றது? இந்த உலகம் என்ன ஆகும்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கும் நம்ம தலை ஒரு சிறப்பான திட்டம் வச்சிருக்காரு. இதுக்குதான் பக்கத்து பிளானட்டான மார்ஸுக்கு குறி வச்சிட்டு இருக்காரு எலான் மஸ்க். அப்புறம் மார்ஸ் ஃபுல் ஆகிறதுக்குள்ள நம்ம வேற ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருவோம். மனித உடல் வாழ்றதுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன், ஃபுட் எல்லாமே தேவைப்படும். ஆனா மனிதன் ஒரு ரோபோ வடிவத்துல வாழ்றதுக்கு விண்வெளி ஒரு தடையா இருக்காது. கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்க. இந்த பிரம்மாண்டத்துல இருக்கிற எல்லா சூரிய குடும்பத்தையும் மனிதன் சீக்கிரமும் ஆள போறான். That's it for today guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. See you in next video.